10th standard social science subject, history lesson 6. Continuation of this lesson. Thiran Chinnamalai 1756 to 1805. Born as Thiragiri in 1756, Thiran was well trained in Silambu, archery, horse riding and modern warfare. Thiran Chinnamalai சொல்லுவோம் 1756 இருந்து 1805 வரலும் தீர்த்தகிரி அப்படின்னு அழைக்கப்பட்ட தீரன் வந்து 1756 பிறந்தார். இவர் சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம் மட்டும் இல்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்று தேர்ந்தார் அப்படின்னு சொல்லுவோம். He was involved in resolving family and land disputes in the Kongu regions. ஓகே, கொங்கு பகுதியில் குடம்பு மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயலில் இவர் ஈடுபட்டு இருந்தார். As this region was under the control of the Mysore Sultan, tax was collected by the Tipu's Diwan Muhammad Ali. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மைசூர் சுல்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. திப்புவுடைய திவான் முகமது அலி அப்படிங்கிறவரால் வரி வசூலிக்கப்பட்டுச்சு. ஒன்ஸ் when the divan was returning to Mysore with the tax money, Tirthagiri blocked his way and confiscated all the tax money. ஒரு முறை திவான் வசூலிக்கப்பட்ட வரிப்பணத்தோட மைசூருக்கு திரும்பி கொண்டுட்டு இருந்த போதே தீர்த்தகிரி அவரை வழிமறித்து வரிப்பணத்தை முழுவதையும் பறிச்சுக்கிட்டார். He let Muhammad Ali go by instructing him to tell his sultan that Chinnamalai, who is between Sivamalai and Chennimalai, was the one who took away taxes. Okay, இவர் முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் இருந்த சின்னமலை வருது பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி அனுப்பினார். ஓகேவா? Thus he gained the name Thiran Chinnamalai. அதுக்கப்புறம் அவர் Thiran Chinnamalai அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். The offended Diwan sent a contingent to attack Chinnamalai and both the forces met and fought at the Noyal river bed. அவமதிப்புக்குள்ளான திவான் சின்னமலையை தாக்கிறதுக்கு படைகளை அனுப்பினார். ரெண்டு படைகளும் நொய்யல் ஆற்றுங்கரையில் மோதிக்கிச்சு. சின்னமலை மோதிரி விக்டரிஸ், அதில் சின்னமலை அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றார். After Tipu's death, Thiran Chinnamalai built a fort and fought the British without leaving the place. Okay, அதை பார்த்தீங்கன்னா திப்புவோடைய இறப்புக்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பி தீரன் சின்னமலை அந்த இடத்த விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் அப்படின்னு சொல்லுவோம். ஹென்ஸ் த பிளேஸ் இஸ் கால்டு ஓடா நிலை. அந்த இடத்த என்ன சொல்கிறோம் நாம? ஓடா நிலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. He launched guerrilla attack and evaded captured. அவர் பிடிபடாமல் இருக்கிறதுக்காக கொரில்லா போர் முறையை கையாண்டார் அப்படின்னு சொல்லுவோம். Finally the English captured him and his brother and kept them in prison in Sangagiri. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவரையும் அவங்களோட சகோதரர்களையும் இறுதி ஆங்கிலேயர்கள் சிறை வச்சாங்க. எங்கன்னா சங்ககிரியில் சிறை வச்சுட்டாங்க. When they were asked to accept the rule of the British, they refused. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலேயருடைய ஆட்சியை ஏற்க வற்புறுத்தினாங்க. ஆனால் அவங்க ஏற்க மறுத்துட்டாங்க. So they were hanged at the top of Sangagiri fort on 31st July 1805. அதனால் 1805 ஜூலை 31 அன்னைக்கு சங்ககிரி கோட்டைக்கு உச்சியில் அவங்க தூக்கிலிடப்பட்டாங்க. நெக்ஸ்ட் வெள்ளூர் ரிவல்ட் 1806, வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். Before reducing all Palayakaras of South Tamil Nadu into submission, the East India Company had acquired the revenue districts of Salem, Dindigul at the conclusion of the war with Tipu in 1792. தென் தமிழகத்தில் பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே கிழக்கிந்திய கம்பெனி 1792 திப்புவோட ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை பெற்றுக்கொண்டாங்க. கோயம்புத்தூர் was annexed at the end of Anglo-Mysore War in 1799. 1799 நடந்த ஆங்கில மைசூர் போரோட முடிவில் கோயம்புத்தூர் பிரிட்டிஷ்காரங்களோட இணைக்கப்பட்டது. In the same year, the Raja of Tanjavur, whose status had been reduced to that a vassal in 1798, gave up his sovereign rights over that region to the English. 1798 தஞ்சாவூருடைய அரசர் அந்த பகுதியில் இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்து அதே ஆண்டு கப்பம் கட்டக்கூடிய நிலைமைக்கும் தள்ளப்பட்டார்.
After the suppression of resistance of Kattabomman 1799 and Marudu Brothers 1801, the British charged the Nawab of Arcot with disloyalty and forced a treaty on him. ஓகே, கட்டபொம்மனோட எதிர்ப்பு வந்து 1799, மருது சகோதரர்களோட எதிர்ப்பு 1801. இதையெல்லாம் ஒடுக்கிய பின்னாடி பிரிட்டிஷ்காரங்க ஆர்காட் நவாப்பை வந்து விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லி குற்றம் சாத்தி அவர் மீது கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை வந்து திணிச்சிட்டாங்க. சரியா? அக்கார்டிங் டு தி Treaty of 1801, the Nawab was to cede the district of North Arcot, South Arcot, Tiruchirappalli, Madurai and Tirunelveli to the company and transfer all the administrative powers to it. அந்த 1801 ஏற்பட்ட இந்த ஒப்பந்தத்தின்படி ஆர்காட் நவாப் வந்து வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை வந்து நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தோடு ஆங்கிலேயர்கிட்ட வந்து ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு grievances of Indian soldiers. But the resistance did not die down. ஆனாலும் எதிர்ப்பு வந்து அடங்கவே இல்லை. The dispossessed little kings and feudal chieftains continued to deliberate on the future courses of the action against the company government. வெளியேற்றப்பட்ட சிற்றரசர்களும் நிலச்சுவார்ந்தார்களும் கம்பெனி அரசுக்கு எதிர்கால திட்டம் குறித்து நிதானமாக வந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. The outcome was the வெள்ளூர் revolt of 1806. இதன் விளைவாக வெளிப்பட்டது 1806 ஆண்டு ஏற்பட்ட வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? The objective conditions for the last ditch fight existed on the eve of the revolt. புரட்சியுடைய இறுதி நிகழ்வு அந்நிய ஆட்சியை தூக்கி எறிகிறது தான் நோக்கமாக வச்சுருந்தாங்க. The Sepoy in the British Indian Army nursed a strong sense of resentment over low salary and poor prospects of promotions. பிரிட்டிஷாருடைய இராணுவத்தில் சிப்பாயாக பணியாற்றியவங்களுக்கு குறைவான ஊதியம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? அதனாலேயும் இந்திய சிப்பாய்கள் வந்து கடுமையான கோபத்தோடு பணியாற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? The English army officers scant respect for the social and religious sentiments of the Indian Sepoy also angered them. அது மட்டும் இல்லாமல் இந்திய சிப்பாய்கள் வந்து தங்களுடைய சமூக சமய நம்பிக்கைகளுக்கு ஆங்கில அதிகாரிகள் வந்து குறைவாக மதிப்பளித்ததும் மேலும் அவர்களுடைய கோபத்தை வந்து தூண்டுச்சு. The state of peasantry from which class the Sepoy had been recruited also bothered them much. விவசாய பின்னணி கொண்ட வீரர்களுடைய வேளாண்மை சிக்கலும் மேலும் வந்து சிரமப்படுத்துது. With new experiments in land tenure causing unsettled conditions and famine breaking out in 1805, many of the Sepoy families were in dire economic stress. சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நில குத்தகை முறையில் ஒரு நிலையற்ற தன்மை காணப்பட்டதாலும் 1805 வந்து பஞ்சம் ஏற்பட்டதாலையும் பல சிப்பாய்களுடைய குடும்பங்கள் வந்து கடும் பொருளாதார நெருக்கடியை வந்து சந்திச்சுது. The most opportune situation come with the son and with the family members of Tipu being interned in Vellore Fort. திப்புவுடைய மகன்களும் அவர் தம் குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட வேலையில் தங்களுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து கூடி வந்துச்சுன்னு சொல்லுவோம். The trigger for the revolt came in the form of a new military regulation notified by the commander-in-chief Sir John Cradock. புரட்சி ஏற்படுத்துவதற்காக இயக்க சக்தியாக தலைமை தளபதி வந்து சர் ஜான் கிரிட்டக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறை அமைஞ்சது அப்படின்னு சொல்லுவோம். அக்கார்டிங் டு த நியூ ரெகுலேஷன்ஸ் த இண்டியன் சிப்பாய்ஸ் வேர் ஆஸ்க்டு நாட் டு வியர் கேஸ் மார்க்ஸ் ஆர் இயர்ரிங்ஸ் வென் இன் யூனிஃபார்ம். புதிய விதிமுறைப்படி இந்திய வீரர்கள் வந்து சீருடையில் இருக்கும்போது ஜாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. தே வேர் டு பி கிளீன்லி செவன் ஆன் த chin and maintain uniformity about how their mustache looked. அவங்க வந்து தாடியை முழுமையாக சவரம் செய்யவும் மீசையை வந்து ஒரே பாணியில் வச்சுக்கிறதுக்கும் அறிவுறுத்தப்பட்டாங்க. த நியூ தர்பான் ஆடட் ஃபியல் டு ஃபயர். புதிய வகை தலைப்பாகை எரியிற தீயிலை எண்ணெய் சேர்ப்பது போல மிகவும் ஆட்சேபனைக்குரிய செயலாக அமைஞ்சுது. த மோஸ்ட் அப்ஜெக்ஷனபிள் அடிஷன் வாஸ் த லெதர்
crocodile made of animal skins. ஓகே, தலைப்பாகையில் வைக்கப்படக்கூடிய விலங்குடைய தோலினால் ஆன லட்சினை வந்து வச்சுருந்தாங்க. இந்த புதிய தலைப்பாகையை அணியறதுக்கு இந்திய சிப்பாய்களுக்கு வந்து உடன்பாடு இல்லாமல் இருந்தது. அதனால் அவங்க வந்து நாங்கள் அணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. The சிப்பாய் gave enough for warning by refusing to wear the new darpa. நிறைய முன்னெச்சரிக்கைகளாக வந்து சொன்னாங்க. Yet the company administration did not take heed. ஆனால் கம்பெனி நிர்வாகம் அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கவே இல்லை. Outbreak of the revolt. On 10th July 1806, in the early hours, guns were booming and the Indian Sepoys of the 1st and 23rd Regiment raised their standard of revolt. 1806 ஆண்டு ஜூலை 10 அன்னைக்கு அதிகாலையில் முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவினரில் இருந்த இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கி முழக்கத்தோடு புரட்சியில் வந்து இறங்கினாங்க. Colonel Fancourt, who commanded the garrison, was the first witsman. கோட்டையுடைய காவல் படை உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பேன்கோட் அப்படிங்கிறவர் தான் முதல் பலி. சரியா, அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டார். கர்னல் மிக்ராஸ் of the 23rd regiment was killed next. அதுக்கடுத்தது 23வது படையை சேர்ந்த கர்னல் மீக்ரஸ் அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டார். மேஜர் ஆம்ஸ்ட்ராங், who was passing the fort, heard the sound of firing. கோட்டையை கடந்து சென்று கொண்டிருந்த போது மேஜர் ஆம்ஸ்ட்ராங் துப்பாக்கிகளுடைய முழக்கத்தை வந்து கேட்டார். when he stopped to enquiry, he was ஷோரட் வித் புல்லெட்ஸ். சூழலை வந்து விசாரித்த முற்பட்ட அவரது உடல் வந்து தோட்டாக்கால் வந்து என்ன பண்ணியாச்சு, துளைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். about a dozen other officers were killed within a hour or soon. ஓகே, அதாவது ஏறத்தாழ 12க்கும் அதிகமான அதிகாரிகள் அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, among them Lit Eli and Lit Boom Boom belonged to his majority battalion. அதாவது அவர்களில் லெப்டினன்ட் எல்லியோ லெப்டினன்ட் ஃபாஃப்ஹான் அப்படிங்கிற பிரிட்டிஷ் மன்னருடைய படைப்பிரிவை சேர்ந்தவர்களும் என்ன பண்ணாங்கன்னா அதில் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. அந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்ஸ் ஆஃப் ஏர்லி ரிவல்ட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சி நடந்த அந்த இடங்கள் மையங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ், ஆர்காட், வெள்ளூர், வாஜாலாபாத். ஓகே, அடுத்து சங்ககிரி, கோயம்புத்தூர், சின்னமலை, ஓடாநிலை, திருச்சிராப்பள்ளி, விருப்பாச்சி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, கலர்பட்டி, திருப்பத்தூர், மதுரை, சிவகிரி, காளையர்கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிறுவயல், ராமநாதபுரம், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, திருநெல்வேலி, களக்காடு, குற்றாலம், கயத்தார், நெற்கட்டும் சேவல், சிவகிரி. ஓகேவா, இந்த அதாவது சவுத் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளேசஸ்லாம் நீங்கள் உங்களுடைய அவுட்லைன் தமிழ்நாடு மேப் வாங்கி மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஜிலஸ்பி புரிஸ்ட்ராலிஸ். ஓகே, ஜிலஸ்பியோடைய கொடுங்கோல்மை அப்படின்னு சொல்லுவோம். மேஜர் குட்ஸ் ஹூ வாஸ் அவுட் சைட் த ஃபோர்ட் இன்ஃபார்ம்டு கர்னல் ஜிலப்சி த காவரி கமாண்டன்ட் ஆர்காட். கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் குட்ஸ் ஆர்காட்டோடைய குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜிலஸ்பிக்கு வந்து தகவல் கொடுத்தார். ஜிலஸ்பி ரீச் த ஃபோர்ட் along with the squadron of the cavalry under the command of Captain Young at 9 AM. அதாவது கேப்டன் யங் தலைமையிலான குதிரைப்படை பிரிவோட காலை 9 மணிக்கு கர்னல் ஜிலப்சி வந்து கோட்டையை வந்து அடைஞ்சார். In the meantime, the rebels proclaimed Fateh Haidar, Tipu's elder son, as their new ruler and hoisted the tiger flag of Mysore Sultan in the fort. இதற்கிடையில் புரட்சிக்காரர்களில் வந்து திப்புவின் மூத்த மகனான பதே ஹைதரை புதிய மன்னராக பிரகடனம் செய்து மைசூர் சுல்தானுடைய புலிக்கொடியை கோட்டையில் வந்து ஏற்றியிருந்தாங்க. பட் த அப்ரைசிங் வாஸ் ஸ்விஃப்ட்லி crushed by கர்னல் ஜிலப்சி who threw to winds all war ethics. போர் விதிமுறைகள் எதையும் பொருட்படுத்தாத ஜிலப்சியோடைய வீரர்கள் புரட்சியை வந்து வன்மையாக ஒடுக்குனாங்க. In the course of suppression, according to an eyewitness account, 800 soldiers were found dead in Port alone.
இந்த ஒரு நேரில் கண்ட ஒருவரோட வாக்குமூலப்படி கோட்டையில் மட்டும் 800 வீரர்கள் வந்து பிணமாக கடந்ததாக பதிவு செய்யப்பட்டுச்சு. 600 soldiers were kept in confinement and திருச்சிராப்பள்ளி அண்ட் வேலூர் awaiting enquiry. திருச்சிராப்பள்ளியிலும் வேலூர்லேயும் 600 வீரர்கள் விசாரணையை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து கான்சிக்வன்சஸ் ஆஃப் ரிவல்ட். ஓகேவா, போருடைய விளைவுகள். 6 of the rebels convicted by the court of enquiry were blown from the guns, 5 were shot death, 8 hanged. நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள் வந்து பீரங்கியில் கட்டி நிலையில் சுடப்பட்டதும், 5 நபர்கள் வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டாங்க, 8 நபர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டாங்க. ஓகேவா. திப்பு சன் வேர் ஆர்டர் டு சென்ட் கொல்கட்டா. திப்புவுடைய மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. ஓகேவா. த ஆஃபீஸர்ஸ் அண்ட் மென் என்கேஜ்ட் இன் த சப்ரஷன் ஆஃப் த ரிவல்ட் வேர் ரிவல்ட் வித் த ப்ரைஸ் மணி அண்ட் ப்ரமோஷன்ஸ். கலவரத்தை அடக்குதலில் ஈடுபட்ட அதிகாரிக்கு பரிசு தொகையும் பதவி உயர்வும் வந்து வழங்கப்பட்டுச்சு. ஓகேவா. கர்னல் ஜில்லப்சி வாஸ் கிவன் 7000 பகோடாஸ். கர்னல் ஜில்லப்சிக்கு 7000 பகோடாக்கள் வந்து வெகுமதியாக பரிசாக வந்து அழைக்கப்பட்டது. However, the commander-in-chief Sir John Cracktuck, the adjutant general Agnew and the governor William Bentinck were held responsible for the revolt, removed from their office and recalled to England. எனினும் தலைமை தளபதியாக இருந்த ஜான் கிரெட்டக்கும் உதவி தளபதி வந்து அக்னியூ, ஆளுநர் வந்து வில்லியம் பென்டிங், இவங்க தான் புரட்சி நடக்க காரணமாக இருந்தவங்க அப்படின்னு கருதப்பட்டு பதவி நீக்கம் செஞ்சு அவங்க திருப்பவும் வந்து இங்கிலாந்துக்கே அழைச்சி கொள்ளப்பட்டார்கள். திரும்ப வந்து வர சொல்லிட்டாங்க. The military regulations were treated as withdrawn. புதிய இராணுவ விதிகள் வந்து திரும்ப பெறப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ்டிமேட் ஆஃப் த ரிவல்ட், புரட்சியை பற்றியான ஒரு மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவோம். The வெள்ளூர் ரிவல்ட் failed because there was no immediate help from the outside. வெளியிலேருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தினால வேலூர் புரட்சி வந்து தோல்வி அடைஞ்சது. Recent studies show that the organizing part of the revolt was done perfectly by Subedar Sheikh Adam and Sheikh Hamid and Jomadar Sheikh Hassan of the 22nd Battalion and 23rd Regiment, and 2 Subedars and the Zamadak Sheikh Qasim of the 1st Battalion of the 1st Regiment. சமீபத்துடைய ஆய்வுகளுடைய முடிவில் வழியாக நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, புரட்சிக்கான ஏற்பாடுகளை 23வது படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதர்களான ஷேக் ஆடமு, ஷேக் ஹமீத், ஜமேதரான ஷேக் ஹுசைன், 1வது படைப்பிரிவில் வந்து 1வது பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதார்களும் ஜமேதார் ஷேக் ஹாசிமும் சிறப்பாக செஞ்சிருந்ததா தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளூர் ரிவல்ட் had all the foreboding of the great rebellion of 1857. 1857ஆம் ஆண்டு பெரும் கழகத்திற்கான அனைத்து முன் அறிகுறிகளும் எச்சரிக்கைகளும் வேலூர் புரட்சியை வந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். The only difference was that there was no civil rebellion following the mutiny. ஒரே வித்தியாசம் என்னென்னா, கழகத்தை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஏற்படலை. In 1806, revolt was not confined to Vellore fort. It had its echoes in Bellary, Waljabad, Hyderabad, Bangalore, நந்திதுர்க் அண்ட் சங்ககிரி துர்க். பெல்லாரி, வால்ஜாபேட்டை, ஹைதராபாத், பெங்களூர், நந்திதுர்க்கம், சங்ககிரி துர்க்கம் ஆகிய இடங்கள்லையும் இந்த புரட்சி வந்து எதிரொலித்தது அப்படின்னு சொல்லலாம். The lesson is over now. Summaries of this lesson: prominent Palayakaras of Tamil country and their resistance to the rule of English ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் டிஸ்கஸ்டு. தமிழ்நாட்டுடைய முக்கியமான பாளையக்காரர்களை பற்றியும் அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரத்தை எதிர்த்து நின்று ஆற்றிய தீர செயல்கள் பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். The war waged by புலிதேவர், வேல்நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், followed by மருது brothers of சிவகங்கை and தீரன் சின்னமலை against the British or elaborated. புலிதேவர், வேல்நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகியோரை தொடர்ந்து சிவகங்கையுடைய மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை ஆகியோர் பிரிட்டிஷ்க்கு எதிராக தொடுத்த போர்கள் பற்றி நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
The reasons for the Vellore revolt and ruthless manners in which it was suppressed by the Jilapsi are detailed. பேலூர் புரட்சிக்கான காரணங்கள் மற்றும் அது ஜிலப்சியால் எவ்வாறு இரக்கமின்றி ஒடுக்கப்பட்டது அப்படிங்கக்கூடிய தகவல்களும் நமக்கு விவரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதோட இந்த லெசன் இஸ் ஓவர் நவ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.